மாணவர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா கணேசன் அவர்கள் மாணவர் செல்வங்களை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்வியாளர்கள் கூடியுள்ள மாணவ செல்வங்களை சுமார் 30 ஆண்டுகளாக உற்சாகப்படுத்தி கடந்த 10 ஆண்டுகளில் மிக ஸ்டார் வேல்யூ சாலையர் மகாஜன சங்க கிளை என்ற பெருமையை ராஜபாளையம் அடைவதில் ஐந்தூர் சாலையர் சமுதாயமும் தமிழ்நாடு சாலையர் மகாஜன சங்க ராஜபாளையம் கிளையும் மிகப்பெரிய பெருமையை அடையக்கூடிய குழந்தைகளை உற்சாகிப்பது என்பது இன்று குழந்தைகளை அடிமைகள் போல் குளிய வைத்து நேரம் பாராமல் அந்த குழந்தைகளுக்காக தன்னுடைய பணிகளை காலை 4 மணி முதல் நமது சாலைகளில் குழந்தைகளை படிக்க வைத்ததால் அந்த நேரத்தில் டீ காபி போட்டு கொடுத்து அவங்க குழந்தைகளை உற்சாகப்படுத்தியதால் இன்று தமிழக அளவில் உலக அளவில் நமது குழந்தைகளின் பெருமைகள் சிறந்து விளங்கும் ராஜபாளையம் பல மருத்துவர்களையும் பல பொறியாளர்களையும் சுமந்திருக்கும் ராஜபாளையத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களை கூட்டத்திலாம் கூடிய இருக்கிறோம். கடைசியை வந்து உட்கார்ந்தேன், அதற்காக உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கரபாண்டியவரும் சத்திரப்பட்டி சங்கரபாண்டியவருக்கு இதே நிகழ்ச்சியில் வடக்குத்தன் இளைஞர் பேரவையின் சார்பாக 28வது ஆண்டாக இந்த இதே பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு வந்துள்ளேன். தலைநிமிரப் போகிறது சாலையர் சமுதாயம் என்பதில் மார்த்தட்டி சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 3 ஆண்டுகளாக மாநில தலைவராக எனக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்த ராஜபாளையம் மண்ணை வழங்கி எங்களால் இயன்றது எங்கள் காலத்தில் சாலை சமுதாயம் என்று இந்த தமிழகத்தில் ஒரு சமுதாயம் இருக்கின்ற ஒரு அடையாளத்தை காட்ட எங்களுடைய பணி செய்துள்ளோம். நாங்கள் விடைபெறவுள்ளே புதிய தலைவர்களை மிகச்சிறந்த திறமையாளர்களை உருவாக்கி குழந்தைகள் எப்படியும் 5ஆம் கிளாஸ்லேயே இருந்த பெருமை கிடையாது, 6ஆம் வகுப்புக்கு செல்ல வேண்டும், 7ஆம் வகுப்புக்கு செல்ல வேண்டும், +2 முடிக்க வேண்டும், டிகிரி எடுக்க வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும், மேலும் மேலும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோன்று சாலையர் சமுதாயத்தில் பொறுப்பேற்ற அனைவரும் தன்னுடைய தகுதி முடிந்தவுடன் அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுத்து அடுத்த தகுதியை உருவாக்க நாம் ஒரு காலத்தில் ஏக்கமாக எண்ணிக்கொண்டிருந்த அரசியலில் இந்த சாலையர் சமுதாயம் 2026 சட்டமன்றத்தில் உட்கார் என்று கூறி விடைபெறுகின்றேன். இதற்கு அத்தனைக்கும் காரணம் கல்வி உழைப்பு. சட்டமன்றத்திற்கு எண்ணிக்கை ஒன்றல்ல பலர் போக தயாராக நிலையில் உள்ளது. இந்த சாலையர் சமுதாயம் என்பது பெருமை கூறி வாழ்க சாலையர், வாழ்க சாலையர் சமுதாயம், வளர்க்கும் நமது குழந்தைகள் இந்த உலகத்தை ஆளும் ஒரு எஞ்சியாக இந்த சாலையர் சமுதாயம் உருவாகும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தோப்பட்டினுடைய உரைநடை தலைவர் ஐயா சிவலிங்கம் அவர்கள் மாணவர் செல்வங்களை வாழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே மற்றும் எனது உயிரினு மேலான நெசவாளர்கள் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சாலை மகாசபை சங்கத்தின் சார்பாக கடந்த 20 ஆண்டுகளாக மிகச் சிறப்பான முறையில் தமிழகத்தில் 25 கிளைகள் இருந்தாலும் ராஜபாளைய கிளை மட்டும்தான் மாணவ மாணவிகளை மிகவும் பாராட்டி பரிசுகள் அளித்துக் கொண்டிருக்கிறது. முதற்கு நமக்கு நம்முடைய ராஜபாளைய கிளைத்தில் உருவாக்கும் அவர்களையும், திரு மன்னன் அவர்களையும், திரு செயலாளர் பொன்னுசாமி அவர்களையும், மற்ற நிர்வாகிகளையும் ஃபர்ஸ்ட் வணங்குகிறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்பது ஒரு மோட்டிவேஷனுக்காக கொடுக்குறாங்க. இந்த மேடம் இன்னைக்கு வாங்கினீங்கன்னா மற்ற குழந்தைகளுக்கு அடுத்த வருஷம் நம்ம வாங்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோன்றணும். அதுக்காக இந்த பிரைஸ் நம்ம கொடுக்குறது. ஸோ நம்ம பிள்ளைங்க பொதுவாக இந்த சமுதாயத்தில் பிறந்ததுக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பண்ணிருக்கிறோம். இந்த சாலையை வரிசை போக்குறதுலையும் இந்த சாலையை சமுதாயத்தில் பிறந்ததுக்கு மிகப்பெரிய நம்ம பாக்கியம் பண்ணிருக்கோம். ஏன்னா பொதுவாக நம்ம எதுக்காக ஜாஸ்தி எல்லாமே படிக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? மற்ற சமுதாயத்தை கம்பேர் பண்றப்ப நம்முடைய குழந்தைகள் அதிக அளவில் படிச்சு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. யாருக்கா தெரியுமா? நம்ம முன்னோர்கள் செய்த அந்த ஆன்மீக பொதுக்கொண்டு பிளஸ் நம்ம முன்னோர்கள் செய்த தானங்கள், இந்த ரெண்டு நம்ம குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறது. ஏன்னா எந்த ஒரு சாலைய சமுதாயத்திலையும் பொதுவாக நம்ம காத்தினால எல்லாமே கரையை நிப்பாட்டிட்டு அந்த முருகன் அர்ப்பணிச்ச மனப்பண்மையோட நம்ம ஒவ்வொரு கோயிலையும் நம்ம அன்னதானம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுபோக நம்ம வீடுகளில் யார் சாப்பாடு கேட்டு வந்தாலும் அனைவருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு சாலையாச்சு. ஸோ அந்த குணங்கள் இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக படிச்சு இந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நம்ம சத்திரப்பட்டி சேர்ந்த திரு ராம்குமார் அவர்களுக்கும், திரு ஐபிஎஸ் ராம்குமார், ஐஏஎஸ் தேவராஜ், 2 பேர் ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க, ஒரு நாள் ஐஏஎஸ் ஆகிருக்கிறாரு. இது போக மேடையில் இருக்கக்கூடிய தாசில்தார் நம்ம ராஜமாணிக்கம் தலைமையில் சங்கரமண்டலத்தை சேர்ந்தவர் பல பேர் இன்னைக்கு முன்னேற்ற கொண்டு போய் நம்முடைய சாதனத்துக்கு முகந்த ஹெல்ப் பண்ணி ரொம்ப இன்னைக்கு அரசாங்கம் அழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க குழந்தைங்க அனைவரும் சாரி இந்த ராம்குமார் தேவராஜும் நம்முடைய சங்கரலிங்க வாத்தியோட ஸ்டூடெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பெருமை. வாத்தியாரை படித்தவங்க இன்னைக்கு கலெக்டராக இருக்கிறாங்க, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கிறாரு. ஸோ அதனால அந்த நிகழ்ச்சிக்கு இன்னொன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷம் 10ஆம் கிளாஸ்ல பிளஸ் 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ் தமிழ்ல 100 வாங்க நம்ம கோபுரத்தில் சேர்ந்த 2 பெண் குழந்தைங்க கேட்டுக்கலாமே. ஏன்னா எல்லா பாடங்களையும் வாங்க தமிழ் ஈஸியாக வாங்க முடியாது, தமிழாசிரியருக்கே தெரியும். ஏன்னா மேக்ஸ்ல வாங்கிக்கலாம், சயின்ஸ் வாங்கிக்கலாம், சோசியல் வாங்கிக்கலாம். தமிழ்ல வாங்குறது மிகப்பெரிய பெருமை. அது 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதுக்கு மேல பெருமை. 2 பேருங்க தமிழ்ல 2 பேரும் 150 வாங்கிக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு பெருமை. அதெல்லாம் அவங்களோட அப்பா பண்ண புண்ணியம். ஆன்மீகத்தில் மிகப்பெரியது. என்னோட பெரியப்பா அவர் வேலைக்கு வந்துருக்காங்க. ஸோ இந்த அவார்டை வாங்குறதுக்கு இப்போ அவர் குஜராத்னு வந்துருக்காரு. நம்ம கொடுக்குறது என்னமோ சாதாரண ஒரு பேக் தான், ஆனால் அவர் எவ்வளோ சந்தோஷப்படுறது நீங்கள் சந்தோஷப்படணும். குஜராத்ல இருந்து இன்னைக்கு ட்ரெயின் முடிச்சு இந்த அவார்டை தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாடு சாலை மகாசபை சங்க ராஜபாளைய கிளையானது மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்க வருங்காலத்தில் எல்லா குழந்தையும் நல்லபடியாக வளங்க. ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், முதல் மதிக்க கற்றுக் கொடுங்க. பெரியவர்களுக்கு நம்ம மதிப்பு கற்றுக் கொடுக்கணும். ஒரு பையனோ ஒரு மாணவியோ 10ஆம் கிளாஸ் வந்துட்டாங்கன்னா தயவு செஞ்சு பொம்பளைங்க எல்லாருமே இந்த டிவியை மறந்துடுங்க. ஏன்னா நாடகங்கள் வாழ்க்கை கிடையாது. அந்த 10ஆம் கிளாஸ்லயும் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய படிப்பு தான் அவங்க வாழ்க்கை நிர்ணயிக்கிறது. நீங்க குழந்தைங்களும் உங்களுக்குள்ள நீங்க யாருன்னு நீங்க நிரூபிக்கணும். அந்த எண்ணங்கள் நீங்க வளர்த்தாதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் நீங்க இன்னைக்கு நினைக்கணும், இன்னைக்கு தாசில்தார் வந்து பேசிருக்கிறாங்க, பல ஆண்டுகள் சாதனை இருக்கிறாரு. நான் அந்த தாசில்தார் நினைச்சீங்கன்னா ஆயிடுவீங்க. அதை நீங்க பெற்றோர்கள் அவங்க என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக நீங்க விட்டு கொடுக்கணும். அந்த 2 வருஷத்துக்கு நாளாவே பாக்குறாங்க தயவு செஞ்சு. 2வது செல்போனா குழந்தைகள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க நீங்க கொடுத்து ஆகணும். அவங்க என்னென்ன பாக்குறாங்க எல்லாம் நீங்க போய் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள காலம் ரொம்ப கெட்டு போயிருக்குது. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நான் யாருமே தப்பா சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்கள் உங்க பொம்பளை பிள்ளைய போன நீங்க சும்மா பாருங்க, தப்பே கிடையாது. என்னமா பண்ணிட்டு இருக்கு, என்ன படிச்சுட்டு சொல்லி பாருங்க. நீங்க பசங்க எங்க யார் கூட பழகிறாங்க பண்ணணும். ஃப்ரீயா பேசுங்க. குழந்தைகள் கூட
நீங்க ஃப்ரீயா பேசுறது தான் நல்லா படிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா பேச வேண்டாம், நான் படிக்க கணக்கு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, அது மிகப்பெரிய தவறானது. அந்த காலத்துல யாருமே கணக்கு எதுவும் நம்ம ஆளுகளை கிடையாது. யாருமே ஒரு 10 குடும்பங்களுக்கு ஒரு கறிவோடு கறிகளுக்கு படிச்சவங்களும் வார்த்தைகள் அன்னைக்கு பொறுப்பு வந்துருக்காங்க. நம்ம டாக்டர் ஆளுநர், நம்ம டாக்டர்லாம் கும்பசாமி கோவில் விளக்குல படிச்சவர். இன்னைக்கு அவர் படிக்க வச்சாரு, அவர் பையன் அந்த எண்ணங்கள் போல எங்க அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆசைப்பட்டு நீங்க அதே இடத்துல உட்காந்துருக்காரு அவர் பையன். ஸோ அதே மாதிரி நம்ம எவ்வளவோ டாக்டர் இருக்கிறாங்க. நீங்க குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க, நீங்க யார் ஆகணும்னு அந்த பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அதோட பிரபஞ்ச சக்தி வந்து அப்படியே கொடுக்கும். அதனால குழந்தைகளை அன்பா நடத்துங்க, யாரோட பலதாரங்களும் கிடையாது, பார்த்து நீங்க வளங்க, நல்லா படிக்க சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல நீங்க எத்தனையோ நம்ம இன்னைக்கு காலைய சமுதாயம் இன்னைக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா ஜவுளிகள் நமக்கு பெரிய அத்தாரிட்டி. உலகத்துக்கு பேனேஜ் சத்திரம் பண்ணிக்கிறாங்க, தொழில முன்னேறிட்டோம். டாக்டர் பல மேலே வந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டாக்டர், அவங்க இன்ஜினியர்ஸ், கவர்மெண்ட் அபிஷியல் எல்லாருமே போயிட்டு வாங்க. அரசியல் கொடுத்தனும் போல அதுக்கும் நம்ம போகக்கூடிய காலத்தில் அது மாதிரி நீங்க குழந்தைகளை வளர்க்கறதுக்கு அவங்கள பார்த்தே வளருங்க. இப்போ இன்னைக்கு டாக்டர் ஆர்த்தர் போல வந்துருக்காரு, நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி வளர்த்தாலும் அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்ச்சி கிடைக்கும். நம்ம சும்மா படிக்கிறோன்னா எங்க படிக்க போறோம், இன்ஜினியரிங் படிக்க போறோம், அது இன்ஜினியர் போக போறோம், அப்படி வளர்க்காதீங்க பிள்ளைங்களை. நீங்க என்கரேஜ் பண்ணணும். நீங்க பண்ணக்கூடிய தூண்டுதல் தான் அந்த பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் சேர்ந்து கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த விழாக்கள் மீண்டும் மீண்டும் ராஜபாளையம் ரொம்ப பெருமை. நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு இருக்கிறோம். எல்லா ஊருமே சொல்ற ஒரே வார்த்தை, தமிழ்நாடு மகாசன சங்கத்துல ராஜபாளையம் கிளை மட்டும் சென்னையில நடந்தாங்க. எவ்வளவு கூட்டம் கிடையாது. ஏன்னா நீங்க இவ்வளவு கூட்டம் கூட்டி நீங்க வந்துருக்கீங்கன்னா அது உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற பெரிய மரியாதை. ஏன்னா அந்த மேடம் ஏறி அவங்க பரிசு வாங்குறப்ப அந்த பெத்த தாய் தாக்கம் அவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் நம்ம ராஜபாளையத்துல சிறப்பாக நடத்தணும். அந்த தலைவர் நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.